தமிழே தகர்க்க ஆயுதம் பல செய்து விடுதலை பெறுவோம். தடைகளை தாண்டி விடுகளை தொடுவோம். தலை நின்று வேணும் இலக்காய் செல்வோம். அடிமை எனும் மதில் சுவர்களை தகர்க்க ஆயுதம் பல செய்து விடுதலை பெறுவோம். உணர்வே உயிரே உறவாடும் மகிழ்வே வாழ்வே புவியாடும் கடலே சுடரே என்னை மயக்கும் அழகே தமிழே. உணர்வே உயிரே உறவாடும் மகிழ்வே வாழ்வே புவியாடும் கடலே சுடரே என்னை மயக்கும் அழகே தமிழே. மீண்டும் வருவோம் எம் தமிழே. என்னுள் சரத்தியாய் பரவும் எம் தமிழே, கண்ணுள் உன்னை பொருத்தி காப்பேன் என்னாலும். வன்மம் உயிர்த்தலும் வானமாயிருந்தாலும் தின்னம் ஒருபோது மூடி ஒளிய மாட்டேன். வானை நோக்கி நிமிர்வி என் மாரில் வீரம் தாங்குவேன். என்றேனும் ஒரு நாள் பழி தீர்ப்பேன், துரோகம் களைவேன். விடுதலை வெற்றி தீபத்தை உன் காலடியில் ஏற்றுவேன். உணர்வே உயிரே உறவாடும் மகிழ்வே வாழ்வே புவியாடும் கடலே சுடரே என்னை மயக்கும் அழகே தமிழே. உடலே எங்கள் ஆயுதமாகும், இனவாதம் எங்கள் தீக்கிரையாகும். படைகளை திரட்டி போர்க்களம் புகுந்தால் நரிகள் யாவும் திசை மாறி சிதறும். இருளும் விடியும் கலங்காதே, வழியும் மலையும் தயங்காதே. அளவும் நெருப்பாய் இருந்தாலே மலரும் ஈழம். இருளும் விடியும் கலங்காதே, வழியும் மலையும் தயங்காதே. அளவும் நெருப்பாய் இருந்தாலே மலரும் ஈழம். நாம் தமிழர் கட்சியின் இந்த ஒளிவாங்கி மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். எங்கள் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாகும், இலக்கை வென்றாகும். நாம் தமிழர். இன்னைக்கு இந்த திராவிட கட்சிகளும் தேசிய கட்சிகளும் சாதிய கட்சிகளும் கூட்டணி வச்சுக்கிட்டு அவங்க என்ன சொல்றாங்க, வெறும் சலுகைகளை மட்டுமே பேசுறாங்க. யாரும் நம்மளோட உரிமையை பேசல. நாங்க இங்க சலுகைகள் கொடுக்கறதுக்காக இங்க வரல. 1000 கொடுக்குறேன், 1500 கொடுக்குறேன், மிக்சி கொடுக்குறேன், கிரைண்டர் கொடுக்குறேன், இதெல்லாம் சலுகை. நாங்கள் உங்களுடைய உரிமையை பத்தி பேசுறோம். உங்களுடைய தரமான மருத்துவம் கொடுப்போம், தூய்மையான குடிநீர் கொடுப்போம், இலவசமான கல்வி கொடுப்போம், அழகான வாழ்வியலை கொடுப்போம், நீங்க சுவாசிக்க ஒரு தூய்மையான காற்றை கொடுப்போம், அழகான பசுமையான ஒரு தேசமா நாங்க மாத்துவோம். இதை நாங்க கொடுக்கறதோடு மட்டுமல்ல, அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. அந்த வேலை வாய்ப்பு கொடுத்தோம்னா நீங்க தன்னிறைவு அடைவீங்க. தன்னிறைவு அடைஞ்சா உங்களுக்கான வாழ்வியலை இந்த மிக்சி கிரைண்டர்ல இன்னும் உன்னதமான ஒரு வாழ்க்கை நிலையை உருவாக்குவதற்கான வாய்ப்பை உங்களுக்கு நாங்க கொடுப்போம். அப்ப வளமா செழிப்பா நீங்க வாழ்வீங்க. நாம் தமிழர் என்னைக்குமே சலுகையை நோக்கி போவதல்ல, உங்களோட உரிமையை நோக்கி வருவது. இந்த உரிமையை நாங்க கொடுத்துட்டோம்னா வளமான செழிப்பான வாழ்க்கையை திமுக காரன் கொடுப்போம், அண்ணா திமுக கொடுப்போம், பாஜக கொடுப்போம், காங்கிரஸ் கொடுப்போம், சாதிய கட்சிகள் கொடுக்கணும்ல. நம்மளே நமக்கான வாழ்க்கையை நம்ம உருவாக்கிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வியல் முறையை நாம் தமிழர் கட்சி ஆட்சி உங்களுக்கு கொடுக்கும். நாம் தமிழர் கட்சியின் இந்த ஒளிவாங்கி மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். எங்கள் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாகும், இலக்கை வென்றாகும். நாம் தமிழர். ஐயா எம்ஜிஆர் உடல்நிலை சரியில்லை, எங்க போய் படுத்தாரு? அப்பலம். அம்மையார் ஜெயலலிதாவுக்கு உடல்நிலை சரியில்லை, எங்க போய் படுத்து பைத்தியம் பார்த்தாங்க? அப்பலம்.
ஐயா கருணாநிதி அவர்களுக்கு உடம்பு சரியில்லை, எங்க படுத்தாங்க? முதல்ல எம்ஜி ராமச்சந்திரா, பிறகு காவேரி. ஆனால் அரசு மருத்துவமனை என்ற ஒன்று இருக்குது, உங்களுக்கு தெரியும்ல. பல ஆயிரம் கோடி அதுக்கு பணம் ஒதுக்கப்படுது, பெரிய கட்டடம், அரசு மருத்துவமனை இருக்கிறது. ஆனால் அரசை ஆளுகிறது இல்லை எந்த தலைவரும் அந்த அரசு மருத்துவமனையில் படுத்து வைத்தியம் செய்யலையே. ஏன்? அரசை நடத்துகிறவர்களுக்கே தெரியுது அது தரம் இல்லாம இருக்குதுன்னு. காமராஜர் ஆட்சியில் 13,000 பள்ளிக்கூடம் கட்டினாரு. என் பிள்ளைங்க எல்லாம் இலவசமாக படிக்கணும்னாரு. அதில் படித்ததா இன்னைக்கு அத்தனையும் தமிழ்நாட்டினுடைய பெரிய பெரிய அதிகாரிகளாக இருக்கான். எம்ஜிஆர் அடுத்து வந்தார், அரசாங்கத்தில் இருந்த கல்வியை தனியார் இடத்துல கொடுத்தாரு. ஐயா கருணாநிதி தனியார் இடத்துல இருந்த கல்வியை தான் குடும்பத்துக்கு எடுத்துக்கிட்டாரு. அடுத்து வந்து அதிமுக இன்னைக்கு பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சு நீட்டுன்னு கொண்டு வந்திருக்கு. தங்கை அனிதா 1176 மதிப்பெண் எடுத்த 1200க்கு மருத்துவர் ஆக முடியல. இதுதான் இன்றைய நிலை. அது மட்டும் இல்லை, இனி இருக்கக்கூடிய எல்லா தேர்வுக்கும் நீட்டை கொண்டு வரான். உங்க பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்க என்ன படிச்சாலும் அவங்க நினைக்கிற கனவை அவங்களால போய் அடைய முடியாது. இதுதான் திராவிட ஆட்சி. இதை மாத்தணும்னு நாங்க நினைக்கிறோம். நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் இந்த ஒளிவாங்கி மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். எங்கள் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாகும், இலக்கை வென்றாகும். நாம் தமிழர். இடிந்த பள்ளிக்கூடத்தை கட்ட காசில்லை, அப்பனுக்கு 88 கோடியில் சமாதி கட்ட காசு இருக்கு. கட்சி அரசு, தேர்தல் அரசியல் என்ன? 60 ஆண்டுகள ஆட்சியில் எங்க ஆத்தாவை 1000 ரூபாய்க்கு கையெழுந்த வைத்தது தேர்தல் அரசியல். தேர்தல் வரும்போது குடும்ப தலைவிக்கு 1000, ஒரு நாளைக்கு 30 ரூபாடா. 30 ரூபாய் சம்பாதிக்க வக்கலையாடா நம்ம அம்மாவுக்கு. 2வது நாடு ஜப்பான், 3வது நாடு சிங்கப்பூர், 4வது நாடு ஹாங்காங், 5வது நாடு பின்லாந்து. அந்த பின்லாந்து நாட்டில் டாக்டருக்கு மதிப்பு கிடையாது, IAS IPS எல்லாம் மதிப்பு கிடையாது. சாக பயந்தவன் தரித்திரமாகிறான், சாக துணிந்தவனே சரித்திரமாகிறான் என்று. அப்படி சரித்திரமான இரு வீரர்கள் எங்களுக்கு வலதிலும் இடதிலும். அவர்களின் பிள்ளைகள். ஒருவன் இனக்காவலன், அவன் மகன் நான். ஒருவன் மனக்காவலன், அவன் மகள் என் மகள். இருவரும் களத்திலே. என்னரும் தமிழ் மக்களே, எங்களை கைவிடாது ஏந்தி பிடியுங்கள். இந்த இனம் எழ மீள பெருமையோடு வாழ இருக்கிற இறுதி வாய்ப்பு. இந்த பிள்ளைகளின் கைகளை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள்.